சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி சென்றிருக்கிறாரு. அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறார் நேற்று இரவு. இந்த சந்திப்பு விவரங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மீண்டும் உறவு மலர்ந்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். நாங்கள் அரசியல் ரீதியாக எதுவும் பேசலை, தமிழக மக்கள் நலன் கருத்து தான் நான் சில இதை வச்சேன் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சார், இதை நீங்கள் பின்னாடி ஒரு 4-5 மாதம் கழித்து மறுபடியும் போட்டு பாருங்கள். இன்னும் இப்படி பேசினாரே, இப்போ கூட்டணின்னு சொல்கிறாங்க சார். 170 இடம் ஏதோ ஏடிஎம் கேட்கான், மீதி இருக்கக்கூடியது இரட்டை இலக்கத்தில் பிஜேபி, பாமக, தேமுதிக அப்படிங்கிற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை அலோகேஷனா, இது மாதிரிலாம் பேசி. ஆனால் அமித்ஷா இந்த சந்திப்புக்கு அப்புறம் போட்ட எக்ஸ் பதிவில் எக்ஸாக்ட்லி பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும், மது வெள்ளத்துக்கும் முடிவு வரும், ஊழலுக்கும் முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி கருத்து போட்டுருக்கிறாரு. அதைத்தான் சார். அப்போ அவரே ரொம்ப இவர் அப்போ அவர் அதிமுக விரும்புகிறாரு, இவர் விடாமுடியாக இருக்கிறாரா, இல்லை இவர் அதை மறுக்கிறாரு? என்ன காரணம்? அப்போ சார், நெசசிட்டி இஸ் த பிரைமரி ரீசன் சார். இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு ஒரு கூட்டணி வேணும். பிஜேபியோட சேர்ந்ததுனால நமக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டும், மைனாரிட்டி ஓட்ஸும் போச்சு அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்களா. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னாச்சு, கடைசியில் ஏடிஎம்கேக்கு போன எலெக்ஷனில் ஓட்டு போடலை மைனாரிட்டிஸு. அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம சேர்ந்தாலும் சேராட்டாலும் நம்மளுக்கு ஓட்டு என்னவோ போட போதில்லை, நாம் பிஜேபியோட சேர்ந்துருவோமே, அந்த முடிவு வந்துட்டாங்க. அப்போ ஆமாம், அது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், இந்த இடத்துலாம் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கும், இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும், ஏன்னா அப்படிங்கிற மாதிரி.